நான் கில்டு செலக்ஷன் எடுத்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா மறுபடியும் கில்டு செலக்ஷன் பாத்தீங்கன்னா எடுக்க போறோம். அதுவும் இப்ப நம்மள்ட்ட பர்மனெண்டா இருக்க நம்ம புது கில்டுல. அப்ப ஏற்கனவே வச்சிருந்த கில்டு என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன பிரச்சனைனால டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. நான் போன தடவை கில்டு செலக்ஷன் பண்ணப்ப அதுக்கு ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புறேன். லெவல் 1 தான் ப்ரோ இருக்கு. எப்படி ப்ரோ உங்க கில்ல வந்து சேருது அப்படின்னு நினைச்சீங்க? கவலையே படாதீங்க, சீக்கிரமே பாத்தீங்கன்னா லெவல் 6 கொண்டு போயிடலாம். கில்டுக்கு யாராவது வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசிப்ளின் தான். கில்டுல கலெக்ஷன் கம்மியா வச்சிருக்கிறவங்கள இன்வைட் பண்ணி நூபு பாட்டு சில்ற கட்ட கஸ்மாரெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அப்புறம் ரூம் மேட்ச்ல நல்லா ஆடுவீங்க அப்படின்னா தாராளமா ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். அப்புறம் மறக்காம அந்த கில்டு வர பாத்தீங்கன்னா கட்டாயம் ப்ளே பண்ணி ஆகும். அது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை நைட் 7 மணிக்கு மேல தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு கில்டு வர பாத்தீங்கன்னா ப்ளே பண்ண பாருங்க. அப்புறம் அந்த நேம் சேஞ்ச் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கில்டுல சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வீடியோ கடைசியில காமிங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க டியோவா வந்தாலும் சரி ஸ்குவாடா வந்தாலும் சரி எப்படி வேணா வந்து நம்ம கில்டுல ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.